ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள், சனி பகவான் மார்ச் 29 அதாவது 29/3/2025 கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார். அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் 2025 முதல் 2027 வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த சனி பெயர்ச்சியால் இந்த ரிஷப ராசிக்கு அனுகூலமாக இல்லை அனுகூலமற்ற ஒரு நிலையா, அதாவது சாதகமாக இல்லை பாதகமாக பாருங்கள். இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் இந்த சனி பெயர்ச்சி என்பது மீனத்தில் இருக்கிறதால, மீனம் என்பது 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் கோச்சார ரீதியாக என்று சொன்னால் பல அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த ரிஷப ராசியில் பிறந்த, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பலனை பார்க்கலாம், ரிஷப ராசியில் பிறந்தவங்களும் இந்த பலனை பார்க்கலாம். கோச்சாரம் என்பது ஒரு 30% தாங்க. மீதி 70% உங்களுடைய பிறப்பு சாற்று தசா அடிப்படையில் தான் நடக்கும். அதனால் உங்களை பொறுத்த வரலையும் இப்போது இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 2025 2027 வரைக்கும் இந்த 2.5 ஆண்டு காலம் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட போகிறது, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 11இல் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அற்புதமான பலனை தரும். அதுவும் சனி பகவான், சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? அற்புதங்க, சாதிக்க போகிறீங்க. இந்த 2.5 ஆண்டு காலம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல சாதனைகள், தொழில் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கும். புதுசாக தொழில் துவங்குறவங்க நல்லா துவங்கலாம், நல்ல விற்பனையை எட்டி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு அமக்கலமாக போகும், சிறப்பாக இருக்கும். தொழிலில் தங்குதடையின்றி வியாபாரம் சிறப்பாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக நடக்கும். அது 11இல் இருக்கும் சனி பகவான் பொருளாதாரத்தை உயர்த்த போகிறார். சமூகத்தில் அந்தஸ்தை உங்களுக்கு உயர்வடைய செய்ய போகிறார். சரிங்க, சனி பகவான் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. இப்போ ஒரு கேஸ் ஏதாவது இருக்குது உங்கள் பேரில் அப்படின்னாக்கா, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள். இன்ஸ்டியூஷன், நிறுவனம் எதுவாக இருந்தாலும், நீங்கள் கவர்மெண்ட்டு, தனியார் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே, மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள்.
தொழில் சிறந்து விளங்கும். நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அற்புதமாக செல்லும். ஆனால் நான் சும்மா இருக்கிறேன், சம்பாத்தியம் இல்லைன்னு இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இந்த 2.5 ஆண்டு காலம் ஒத்துரு கூட சும்மா இருக்க முடியாது. சாதாரண சும்மா இருந்தாயா இருந்தாலும் இன்றைக்கி ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்து இன்றைக்கி நல்லா போயிட்டாயா, எங்கேயோ இருக்கிறாயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 2.5 ஆண்டு காலமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுவும் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மே மாதம் நடக்குது. இவர் என்ன மார்ச் 29 தானே, அது நடுப்புற ஒரு மாதம் தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போகிறார், குரு மிதுனத்துக்கு போகிறார். அப்போ ஓராண்டு காலமும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனகாரகன் இருந்தால் தன பிராப்தி உண்டு தானே. அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி சிறப்பாக இருக்கிறது. ஃபைனான்ஸையும் தொழிலாக பண்ணக்கூடியவர்களுக்கு பொற்காலம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். மீடியா, ப்ரெஸ்ஸு, இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், மீடியா வேலை பார்க்குறவங்க, சினிமா இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனல் கூட நடத்தட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாக போகிறது, பொற்காலம் அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறோம். குரு பார்வை கோடி நன்மை. உங்களை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. எதிரிகளால் கூட தொல்லை இருக்காது. எதிரிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னே சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த 10ல் இருக்கும் ராகு பகவான், ராகு கேது பயிற்சி. அப்போ ராகு உங்களுக்கு எப்போ ராகு கேது பயிற்சி? ஏப்ரல் 26, அதாவது 26/4/2025 ராகு அங்கேருந்து கும்பத்துக்கு வரார், மீனத்திலிருந்து. அப்போ குரு பார்வை பெறுகிறார். இந்த ஓராண்டு காலம் ராகு குரு பார்வை பெறுவதால் 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவையும் பார்க்குறார், 10ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். 11ல் 10க்குடைய சனி பகவான் 11 இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சூப்பருங்க. அதாவது இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் ராகு. நீங்கள் ஏனோ தானோன்னு ஒரு கடை நடத்திட்டுருப்பீங்க, ஒரு டீ கடையோ ஒரு டிஃபன் கடையோ இல்லை ஏதோ ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. வரக்கூடிய கஸ்டமர் உங்களை பார்த்து, ஏங்க இல்லைங்க நான் வேணால் காசை தரேங்க, தொழிலை கொஞ்சம் இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு அது நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்து உதவ தயாராக இருப்பாங்க. அப்படி கேட்குற இடமெல்லாம் காசு கிடைக்கும். ஏன்னா இந்த ராகு 10ல் இருந்து பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அவனுக்கு, ராகுக்கு. அப்போது நீங்கள் சும்மா சிம்பிளாக சரி 2 பேர்கிட்ட கடை கேட்போம், கொடுத்தாங்கன்னா நம்ம தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம்னா கட்சியில் நீங்கள் கேட்குற 4 பேர்கிட்டையும் கடை கொண்டாந்து கையில் காசு கொடுப்பாங்க. அப்போ அந்த காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொழிலே போடுவீங்க. தொழில் பூமப்பாகி பூஸ்ட் ஆகி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணுன்னாலும் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ராகு பல அற்புதங்களை செய்ய போகிறார். உள்நாட்டில் வசித்தாலும் சரி, வெளிநாட்டில் வசித்தாலும் சரி, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். தொழிலில் திருப்பு முனை ஏற்படும். உத்தியோகம் பார்க்குறாங்க, அரசு உத்தியோகம் பார்க்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். பிரைவேட் செக்டாரில் இருக்கிறீங்க, தனியாக தொழில் நடத்துகிறீங்க, இல்லை சுய தொழில் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா வருங்க. அற்புதமான பலனை பார்க்க போகிறீர்கள். இந்த கேது பகவான் 4ல் இருக்கிறார். அது என்ன பண்ணுங்க?
கேது அப்படின்னா 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். நல்லா போயிட்டுருக்கோம் வண்டி, திடீர்னு செலவு வைக்கும். என்னங்க அது இது பண்ணிட்டு தூக்கிட்டு வேறு வண்டியை மாற்றிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க அப்படின்னு பண்ணுவீங்க. வீடு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். வீட்டுக்கு இதை பண்ணணும், அந்த ரிப்பேர் இது பண்ணணும், அதை பண்ணணும்னு பண்ணுவீங்க. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளை கல்விக்காக அனுப்புவீங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். இந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிறது சுகத்தை கெடுக்கும். நீங்கள் பிஸி ஆகிடுறீங்க. பிஸி ஆகிட்டா அப்புறம் எப்படி உங்களுக்கு சுகம் கிடைக்கும்? ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவங்க அப்போ உள்ள நேரம் இல்லை, உறங்க நேரம் இல்லை அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும்? சுகம் கிடைக்காது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள், தாய்மாமன் வழி சொந்தங்கள் எல்லோரும் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி உங்களுக்கு இதே சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசியை லக்னத்தை பார்க்குறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷனாக இருப்பீங்க, அவ்வளோதான். டென்ஷன் அதிகரிக்கும். அப்போ அது வருமானம் அதிகரிக்குது, வேலை அதிகரிக்குதுன்னா டென்ஷன் அதிகரிக்க தான் தினம். என்ன தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம். உடம்பு ஒரு சில நேரம் இருக்கிற உடம்பு ஒரு சில நேரம் ஒத்துழைக்காமல் போகலாம். இருந்தாலும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 10ல் ராகு இருக்கிறது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக திருப்பு முனை ஏற்படுத்தும். புதுசாக வேலை படித்து முடித்த இளைஞர்கள், வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்குது பார்த்தீங்களா? அடாடாடா சூப்பருங்க. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமை, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளும் ஒற்றுமையாக, நண்பர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரம். பணம் பையை நிரப்பும். பல வகையில் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸு உயரக்கூடிய ஒரு தருணம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ரிஷப லக்ன, ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உயர்வான ஒரு காலம். உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் பார்வை உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறார். 4ல் கேது இருக்குது. அது ஒரு பலனை நம்ம சொன்னோம். இப்போ சனி பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்த சீட்டாட்டம், இது மாதிரி ரேஸு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் ரொம்ப ஏன்னா 5ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு கையில் இருக்கிற கையிருப்பு காலியாகிடும். நீங்கள் அதில் போய் உட்காந்தீங்க, அதை ஈடுபட்டீங்கன்னு சொல்லலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி 8ஆம் இடம் சனி பார்வையில் இருப்பது என்பது சில பொருட்கள் களவாடப்படலாம், இல்லை நீங்களே மறந்து வச்சுட்டு வந்துடலாம். பொருள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் திரும்ப கிடச்சிரும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி கூட இந்த 1.5 ஆண்டு காலம் சிறப்பாக இருக்கும். கேது சரியில்லை, ராகு 10ல் இருக்குது. 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார், தொழிலில் சிறப்பை தருவார். இந்த ராகு பகவான் 3-11 பார்வையில் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷப லக்ன, ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அந்நிய நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்நிய மொழி பேசும் அன்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
மற்றபடி 11ல் சனி பகவான் பிரம்மாண்டத்தை தரப்போகிறார். எந்த நிலையிலும் உங்களுக்கு வீழ்ச்சி என்பது கிடையாது, வளர்ச்சி தான் இருக்கிறது. சூப்பர். அப்போது இந்த ரிஷப லக்னத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதை ஒன்றும் பார்க்க தேவையில்லை. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் எதையும் செய்யலாம், சாதிக்கலாம், சரித்திரம் படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் 2ல் இருக்கிறது மிக 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 சிறப்புங்க. அப்போது பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நிலை. 4ல் கேது பகவான் சில பிரச்சனைகளை தருவார், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவினை தருவார். எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், சொத்து பத்தில் டிஸ்பியூட் ஏதாவது கூட வரும். பிள்ளைகள் கல்வி அவங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிக்க வைப்பீங்க, ஆனால் அவங்க ரொம்ப படிக்கிற இடத்துல ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் அதிக முயற்சி பண்ணால் தான் இப்போ சாதிக்க முடியும், ஆனால் படிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்ததுன்னா நீங்கள் தாங்க ஜெயிக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதம், அற்புதங்க. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, இந்த 2025 சனி பெயர்ச்சி 2027 வரைக்கும் பல சாதகங்களை செய்ய போகிறது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்கள் காட்டில் மழை, அதாவது ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்துன்னு சொல்லலாம். இப்போ சாதாரண இருந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கோடீஸ்வர அந்தஸ்தை பெறலாம். ஒரு ரொம்ப லோ கேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பை அடடா பரவாயில்லப்பா, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம், இப்போ இன்றைக்கி கொஞ்சம் மிச்சம் மீதியாக நல்லா இருக்கிறோம், சௌகரியமாக இருக்கிறோம், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். மொத்தத்தில் சனி பகவான் உயர்த்துவார், குரு பகவான் அசத்துவார், ராகு பகவான் உங்களை உயர வைப்பார். இந்த கேது ஒன்று தான் உங்களை கெடுக்கும். அப்போ கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க, பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம், உங்கள் காட்டில் மழை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.